Dear students, last class we have seen the transportation in plants, isn't it? Unit 14 பார்த்தோம். அதில் transportation in plants and circulation in animals. அதில் வந்து நம்ம transportation in plants ஃபுல்லாக பார்த்தோம். How the molecules and water and soluble molecules are passed from one place to another place. What are the methods அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? So by the method of transpiration, simplest method, apoplast எல்லாமே. இப்போ we are going to see about the circulation in animals. நம்மளுக்கு எப்படி பிளான்ட்டில் அப்சர்வ்டு வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து பிளான்ட்டோட எல்லா பார்ட்ஸுக்கும் சர்க்குலேட் ஆகுதோ அதே மாதிரி அனிமல்ஸில் வந்து ஹவு இட் வில் பி நியூட்ரிஷன்ஸ் அண்ட் எனர்ஜி ஹவு இட் வில் பி சர்க்குலேட் இந்த ஆல் ஓவர் த பாடி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ blood is the main circulatory medium in the human body. blood தான் வந்து என்னது, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய blood தான் வந்து மெயின் சர்க்குலேட்டரி மீடியம் இந்த ஹியூமன் பாடி. இட்ஸ் a red colored fluid connective tissues. நம்ம ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் டிஷ்யூஸ் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ கனெக்டிவ் டிஷ்யூக்கு நம்ம வந்து ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், blood பார்த்தோம். ஓகேவா? ஸோ blood is the main circulatory medium in the human body. It's a red color in tissue, in fluid connective tissue. Why blood is red in color? Because present in the hemoglobin இல்லையா? ஹீமோக்ளோபின் அப்படின்ற என்னது blood ரெட் blood cells இருக்கிறனால தான் நம்ம blood வந்து ரெட் இன் கலராக இருக்குது. ஸோ which animal has a colorless blood? Do you know that? ஒயிட் blood எந்த அனிமலில் இருக்கும்? காக்ரோச் இருக்கு இல்லையா? அந்த காக்ரோச்சுக்கு வந்து இட் ஹாஸ் அ ஒயிட் blood as well as the blue நீலத்திமிங்கலம் ஐ திங்க் ஸோ அதுக்கு வந்து blood வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேவா? தென் ஸோ blood is the main circulatory medium in the human body. It is a red colored fluid connective tissue. ஸோ components of blood அப்படின்னா அந்த bloodல என்னென்ன components, what are components make a blood அப்படின்னா it consists of two main components. What are they? The fluid plasma as well as fluid plasma and formed elements. Formed elements அப்படின்னா elements அப்படின்னாவே என்னது, blood cells, செல்கள் தான் வந்து elements அப்படின்னு சொல்லுவோம். ஸோ bloodல இருக்கக்கூடியது என்னது, இட் இஸ் a fluid color fluid connective tissue blood அப்படின்றது. It is made up of two main components. What are they? Fluid plasma and the formed elements, blood cells, which are found suspended in the plasma. அந்த எலமெண்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மாவில் வந்து புதைந்திருக்கும். சஸ்பெண்டட் அப்படின்றது வந்து என்னது, இட் வில் பி எம்பர்டட் ஆர் இட் வில் பி மிங்கிள்ட் இன் டு தி பிளாஸ்மா. ஓகே, பிளாஸ்மா அப்படின்றது ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன, திரவ நிலையில் இருக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் வந்து எலமெண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் blood? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ we are going to see the components of blood in the detailed manner. ஓகே, ஸோ பிளாஸ்மா அப்படின்றது என்னென்னா இட் இஸ் a slightly alkaline containing non-cellular substance which constitute above 55% of the blood. bloodல இருக்கக்கூடிய alkaline non-cellular substance, அதாவது liquid formationல இருக்கக்கூடியதா பிளாஸ்மா. bloodல எவ்வளோ பர்சன்டேஜ் பிளாஸ்மா இருக்கும்? 55% வந்து என்ன இருக்கும், பிளாஸ்மா இருக்கும். 55% of blood will be covered by the plasma. Then organic substances, அதில் என்னென்ன ஆர்கானிக் சப்ஸ்டான்சஸ் இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ், குளுக்கோஸ், யூரியா, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி பிளாஸ்மா. இப்போ எங்கள் கொஸ்டின் என்ன கேட்பாங்க, வாட் இஸ் பிளாஸ்மா அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் பிளாஸ்மா? இட் இஸ் எ ஸ்லைட்லி அல்கலைன் கண்டெய்னிங் நான் செல்லுலார் சப்ஸ்டான்ஸ் விச் கான்ஸ்டியூட் அபவுட் 55% ஆஃப் த blood. நல்லா கவனிங்க, நான் தினந்தர் கொஸ்டின் சொல்லிக்கிட்டே வரேன். நீ புக்கை வச்சுட்டு என்ன பண்ணணும், நான் அந்த பிளாஸ்மா அப்படின்னா வாட் இஸ் பிளாஸ்மான்னு சொன்னேன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்டில் எழுதியிருக்கோம் இல்லையா, 2 மார்க் இன்டீரியர் 2 மார்க்கு கொஸ்டின் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் ஹோம்ஒர்க் கொடுக்கும்பொழுது இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு blood அப்படின்னா இட் இஸ் அ மெயின் சர்க்குலேட்டரி மீடியம் இன் த ஹியூமன் பாடி. இட் இஸ் அ ரெட் கலர் fluid connective tissue. ஓகே, தென் வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் blood? Fluid plasma and formed elements are components of the blood. Next, plasma அப்படின்னா what is plasma? It is a slightly alkaline containing non-cellular substance which constitute about 55% of blood. Next, what are the organic substances present in the plasma? Proteins, glucose, urea, enzymes, hormones, vitamins and minerals are
present in the organic substance present in the plasma. Next வந்து formed elements. Formed elements அப்படின்னா என்னென்னா blood corpuscles of அதாவது cells அப்படின்னு சொன்னோம் இல்லையா. formed elements அப்படின்றது blood cells. That will be 3 types. What are they? Red blood cells RBC, white blood cell WBC, blood platelets are thrombocytes. Blood platelets are thrombocytes. நீங்கள் நம்ம வெறும் இந்த பிளட்டோட டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம் போதும். கொஞ்சம் மெதுவாகவே போகலாம், தெளிவாக படிச்சுக்கணும். நீ 9th படித்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸோ blood elements அப்படின்றது என்னது? ரெட் blood cells, கார்பசல்ஸ். ரெட் கார்பசல்ஸ் அப்படின்னா ஆர்பிசி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எரித்ரோசைட்ஸ். வாட் இஸ் தட்? எரித்ரோசைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் blood cells ஆர் லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ் அப்படின்னாவே என்னது? கலர்லெஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம். தென் blood platelets are thrombocytes. Okay, have you understood? Next, red blood cells. Red blood cells அப்படின்றது என்னென்னா, see, it is otherwise called erythrocytes. They are the most abundant cell in the human body. அதாவது ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய அந்த பிளட் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து என்னது? மோஸ்ட் அப்யூண்டன்ட். அப்யூண்டன்ட்னா அதிக அளவில் இருக்கக்கூடியது. அந்த பிளட்டில் அதிக அளவு இருக்கக்கூடியது வந்து என்னென்னா ஆர்பிசி, ரெட் blood cells. So that our blood looks in the red in color. Okay, RBCs are formed in the bone marrow. இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா போன் மேரோ, நம்மளோட அந்த பின்னாடி இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா. இப்போ நம்மளே வந்து என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிட்றோம் இல்லையா. மட்டன் சாப்பிடும் பொழுது நல்லா லெக் பீஸு இல்லை எலும்பெல்லாம் கிடைக்கும் பொழுது உள்ளே வந்து ஒரு டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து என்னது? போன் மேரோ. இந்த பேக் போனில் இருக்கக்கூடிய இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூக்கு பேர் தான் வந்து என்னது? போன் மேரோ. ஸோ இந்த போன் மேரோவில் இருந்து தான் என்ன உருவாகும் அப்படின்னா ஆர்பிசி வில் பி ஃபார்ம்ட் இன் தி போன் மேரோ. தென் the RBCs impart red color to the blood due to the presence of respiratory pigment hemoglobin. ஸோ இந்த ஆர்பிசியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ், அதாவது ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கிறனால இது வந்து என்ன இருக்கும்? ரெட் இன் கலராக இருக்கும். ஓகேவா? ரெட் blood cell கார்பஸஸில் வந்து ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்ற இருக்கிறனால இது வந்து என்ன இருக்குது? ரெட் இன் கலராக இருக்கும். நம்மளே சொல்கிறோம் இல்லையா, சப்போஸ் இப்போ ஒரு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் ஹெச்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பிளட்டில் வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, அனிமிக்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அனிமிக்காக இருக்கிறோம்? அந்த நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ரெட் blood cells வந்து ரெட் blood கார்பசல்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம அனிமிக்காக இருப்போம். ஸோ வி ஃபீல் ஸோ டயர்ட் அண்ட் கொஞ்சம் வந்து என்ன ஆகும்? பல்ஜடாக இருப்போம். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் வந்து நல்லா சாப்பிட்டு குண்டாக இருக்காங்களா? இல்லை, அனிமிக்காக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? தே மேபி பஃபியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த அதுக்கு என்ன காரணம்? அந்த blood வந்து ரெட் கலரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? the presence of respiratory pigment in the pigment of hemoglobin in the blood. Okay, matured mammalian RBCs do not have cell organelles and nucleus. Matured mammalian அப்படின்றது என்ன? It's a mammalian is the organism which give birth and feed the milk for their young one. அதுதான் mammalian. அதில் இருக்கக்கூடிய ரெட் blood கார்பசல்ஸில் வந்து இட் டசன்ட் ஹாவ் செல் ஆர்கனல்ஸ் அண்ட் நியூக்ளியஸ். தே ஆர் பைகான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்டு. வி ஆர் ஆல் மெமலியன். ஸோ நம்மளோட blood cells எப்படி இருக்கும் அப்படின்னா பைகான்கேவாக இருக்கும். என்னவாக இருக்கும்? பைகான்கேவ். பைகான்கேவ் அப்படின்னா இருபுறமும் தட்டையான குழிந்த அமைப்புடையதாக இருக்கும். பைகான்கேவ்னா மேலுப்புறமும் குழியாக இருக்கும், அதே மாதிரி கீழ்ப்புறமும் குழியாக இருக்கும். ஓகேவா? தட் இஸ் கால்டு பைகான்கேவ். அண்ட் டிஸ்க் ஷேப்டு அப்படின்னா தட்டு மாதிரியான அமைப்பு இருக்கும். their lifespan is about 120 days. ஒரு ரெட் blood கார்பசல்ஸோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னா அது எத்தனை வாழ்நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்னா 120 days. இப்போ நம்மளுக்கு வந்து 120 days ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா that red blood cells will be dead and it will be comes out as a waste material due to foetus மூலமாகவோ அல்லது இந்த சில சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்கின்க்கு மேலெலாம் டாட் பேச்சஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு அகைன் இட் வில் பி ரீஜெனரேஷன். அதாவது புதுசாக வந்து ரெட் blood cells வந்து போன் மேரோவில் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட லைஃப் ஸ்பேன் என்னது? தே ஆர் கான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்டு. தேர் லைஃப் ஸ்பேன் இஸ் about 120 days. RBC is involved in the transport of oxygen from lungs to the tissues. இந்த RBCக்கு தான் என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா the main process of RBC is transport of oxygen from lungs to the tissues. இந்த லங்ஸில் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? gaseous exchange ஆகும். நம்ம இன்ஹேல் பண்ணுற gases, அதாவது
ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் நம்ம கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் 9th படிச்சிருக்கோம் இல்லையா, அது எங்கே வந்து நடக்கும், லங்ஸில் நடக்கும். ஸோ அப்போ அங்கேருந்து உருவாகக்கூடிய ஆக்சிஜனை வந்து இட் வில் பி டிரான்ஸ்போர்ட் ஆல் அதர் டிஷ்யூஸ் இன் த பாடி. ஓகே, ஸோ இப்போ ரெட் பிளட் கார்பசல்ஸ் எரித்ரோசைட்ஸ் அப்படின்றது ஒரு 4 மார்க் கொஸ்டின் வித் த டயக்ராம். ரைட் ஏ ஷார்ட் நோட் அபவுட் ரெட் பிளட் கார்பசல்ஸ். ஓகே, தென் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் ஆர் லியூகோசைட்ஸ். இந்த ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்றது என்னென்னா is a colorless. White அப்படினாவே என்னது, colorless. They do not have hemoglobin and are nucleated cells. It is found in the bone marrow, spleen, thymus and lymph nodes. They are capable of amoeboid movement. So white blood corpuscles, why it looks, why it is called white blood corpuscles? Absence of hemoglobin. Hemoglobin அப்படின்றது என்னது, it is a respiratory pigment which is present in the red blood corpuscles. That is absent in the absence of hemoglobin looks the colorless fluid, that is called white blood corpuscles, leukocytes. Okay, leukocytes அப்படினாவே என்னது, colorless fluid. Sometimes நம்மளுக்கு வந்து இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா it also found in the bone marrow, spleen, thymus and lymph. It is a main part. White blood cells தான் வந்து நம்மளுக்கு என்னது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் from it producing the antibodies and antigens. It will be protect our body from the diseases. அதாவது என்னது, ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் தான் நம்மளுக்கு நோயிலேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். They are capable of amoeboid movement. Amoeboid movement அப்படின்னா it can be moved. The white blood corpuscles can be grouped into 2 categories. So it will be 2 categories, granulocytes and agranulocytes. Granulocytes அப்படின்னா என்னென்னா துகள்கள் உடையது. Agranulo அப்படின்னா absence of particles. Okay, so that is called agranulocytes. Next வந்து so granulocytes அப்படின்றது it may be they contain granules in their cytoplasm. அதாவது white blood cellsல வந்து granules இருக்கும், அது என்னவா இருக்கும், cytoplasmல இருக்கும். their nucleus is irregular or lobed. இதுதான் வந்து என்னது, நியூக்ளியஸ். அதோட நியூக்ளியஸ் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு நியூக்ளியஸ் அப்படின்னாவே ரவுண்ட் அண்ட் ஷேப்பாக இருக்கும். ஸோ பட் கிரானுலோசைட்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து irregular or lobed. lobe அப்படின்னா என்னது, பை போன்ற அமைப்புகளை உடையதாக இருக்கும். The granulocytes are of 3 types. Again it will be divided into 3 types. What are they? Neutrophils, eosinophils, basophils. Okay, so granulocytes அப்படின்னா என்ன, white blood cells alone they will be asked in the 7 mark question. Okay, white blood cells alone they will ask in the 7 mark question. White blood cell, it's a colorless fluid. It is found in the bone marrow, spleen, thymus and lymph nodes. It has 2 types, basic on the presence of granules, granulocytes and agranulocytes. Granulocytes அப்படின்றது they contain granules in their cytoplasm. The nucleus is irregular or lobed. So according to the presence of granulocytes, it has 3 types, neutrophils, then eosinophil and basophils. Neutrophils அப்படின்றது என்ன அப்படின்னா, this is called neutrophils. See, this is the neutrophil. Here they are large in size and have 2 to 7 lobed nucleus. இதெல்லாம் என்னது, white blood cellsல இதுதான் வந்து என்னது, லார்ஜாக இருக்கும். இதுதான் வந்து என்னது, lobes. What is the lobe? ஒவ்வொரு நியூட்ரோஃபில்ஸ்லேயும் 2 to 7 lobes இருக்கும். 2 to 7 lobes இருக்கும். Then these corpuscles form 60 to 65% of the total leukocyte. 60 அதாவது டோட்டல் கலர்லெஸ் லியூகோசைட்ஸில் வந்து 60%லேருந்து 65% வரைக்கும் என்ன இருக்கும், நியூட்ரோஃபில்ஸ் இருக்கும். their numbers are increased during infection and inflammation. It will be infection அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ அல்லது இன்ஃப்ளமேஷனோ, இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நோய்கள் உண்டாகும் பொழுது என்ன ஆகும், the number of neutrophils will be increased in the white blood corpuscles. Have you understood what I am saying? The neutrophils is the one type of granulocyte present in the white blood corpuscles. It is large in size and have 2 to 7 lobed nucleus. These corpuscles form 60 to 65% of the total leukocytes. Their numbers are increased during infection and inflammation. Next, eosinophils. Eosinophil is nothing but it is also bilobed nucleus and constitute. இதில் வந்து என்ன இருக்கும், இங்கே வந்து
2 to 7 lobes இருக்கும். இங்கே வந்து bilobed அப்படின்னா 2 lobes தான் இருக்கும். ஓகேவா? The nucleus is bilobed nucleus and constitute 2 to 3% of total leukocyte. மொத்தம் இருக்கக்கூடிய லியூக்கோசைட்டில் 2 to 3% தான் இருக்கும். Their number increases during condition of allergy and parasitic infections. Parasitic infection அப்படின்னா என்ன? சம்டைம்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் நம்மளுக்கு நடக்கும். இந்த படை அந்த மாதிரி அதே மாதிரி அனிமல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாயெல்லாம் இருந்தது அப்படின்னா அது மேலே உண்ணி அந்த சின்ன சின்ன பூச்சி இருக்கும், அதனால் அது இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் டைம்லேயும் அலர்ஜி அப்படின்றது என்னது? ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்களே, சம் ஃபுட்ஸோ அல்லது வேறு ஏதாவது சம் ஸ்மெல்ஸோ இஃப் யூ ஆர் அலர்ஜிக் இன் தட் அந்த என்னது unwanted things will be happening in our skins. அந்த மாதிரி டைமில் வந்து என்னாகும்? It will be increased. The increasing of eosinophils will be increased in the allergical and parasitic infection. It brings about detoxification of toxins. Okay. Next, basophils. So basophil is nothing but lobed nucleus. இதில் வந்து என்ன இருக்கும்? lobed ஒரே சிங்கிள் லோப் இருக்கும். இங்கே பாரு, இதுதான் வந்து basophils. It has a lobed nucleus. They form 0.5 to 1%. Very minimum amount the basophils இருக்கும். They release chemicals during the process of inflammation. So inflammation அப்படின்னக்குள்ளார என்ன ஆகும்? Neutrophils will be number will be increased. In that time these basophils will be producing the chemicals in the process of inflammation. So these are all the granulocytes. Neutrophils, eosinophil and basophils are granulocyte leucoplast. Next வந்து agranulocytes. Agranulocytes அப்படின்னா என்ன? So it is nothing but granules are not found in the cytoplasm of these cells. The agranulocytes also இதில் வந்து என்ன இருக்காது? granules. இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஈசோஃபில்ஸ்லாம் இதுதான் வந்து என்ன granules சொல்கிறோம். இங்கே வந்து என்ன இருக்காது? granules, A granulesன்னு சொல்லுவோம். இதில் வந்து two types இருக்குது, lymphocytes and monocytes. What are they? Lymphocytes and this is lymphocyte and monocytes. Lymphocyte அப்படின்றது என்னென்னா, there are about 20 to 25% of total leukocytes. They produce antibodies during bacterial and viral infection. Most probably leucoplast அப்படின்னாவே it will be producing antibodies when we are sick or we are affected by some diseases. நம்மளுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு பொருளை உருவாக்கக்கூடியது இந்த white blood cells. அதில் வந்து lymphocytes will be A granulocytes. It will be present 20 to 25% of total leukocytes. They produce antibodies during bacterial and viral infections. Viral infection or bacterial fever or viral infection ஆச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து ஆன்டிபாடிஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது lymphocytes. Next, monocytes. Monocytes is nothing but it is the largest of the leukocytes and are amoeboid in shape. Amoeboid அப்படின்னா என்னது? ப்ராப்பர் ஷேப் இருக்காது. These cells form 5 to 6% of total leukocytes. Most probably largest cell வந்து monocytes இருக்கும். Then it will be occupy the 5 to 6% of total leukocytes. They are phagocytic and can engulf bacteria. Phagocytic அப்படின்னா என்னது? What is that? Swallowing of food material. அதுதான் வந்து phagocytic அப்படின்னு சொல்லுவோம். So engulf bacteria material இருக்கும். So this is called monocytes. Okay.